ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி, அதாவது சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்கள் உங்கள் மேலே எந்த ஒரு வயலேஷன், அபராதங்கள் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து சப்போஸ் எக்ஸிட்டில் வந்து செல்கிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஏதாவது அபராத தொகை வயலேஷன்லாம் இருந்துச்சுன்னா விட மாட்டாங்க. அதாவது அதை செலுத்திட்டு தான் போகிற மாதிரி வந்து இருக்கும். இப்போ ரீசெண்டாக சில சம்பவங்கள்லாம் நடந்து வருகிறது. அதாவது சவுதி அரேபியாவில் இப்போ வேலை செய்யும் பொழுது உங்களுடைய எக்கமா வந்து கொடுத்து ஏதாவது சிம் வந்து ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜெராக்ஸ் காப்பி ஏதாவது கொடுத்து நீங்கள் சிம் வந்து வாங்கியிருப்பீங்க. அத்தாரைஸ்டு இல்லாத டீலர்கிட்ட வந்து நீங்கள் தயவுசெய்து வந்து சிம் வந்து வாங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கும் அவங்க சிம் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களுடைய ஐடியை பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் சிம் வந்து பயன்படுத்திடுவாங்க. அதாவது உங்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அங்கங்கே நடைபெற்று வருகிறது. நிறைய இடங்களில் சவுதியை வந்து போலி சிம் கார்டுகள், அந்த மெஷின்ஸ், அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெஷின்லாம் பறிமுதல் செய்து நடவடிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதாவது அத்தாரைஸ்டு டீலர்கிட்ட மட்டும் சிம் கார்டு இந்த மாதிரிலாம் வாங்குங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் மேலே எதுவும் வயலேஷன், ஃபைன், அபராதம் இருக்கா அப்படின்றத அப்சர் மூலமாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிற முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சவுதி அரேபியா ரீசெண்டாக ஒரு அறிவிப்பு கூட வெளியிட்டிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவுடைய அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் என்ன சொல்கிறாங்கன்னா, சவுதி குடிமக்களாக இருக்கட்டும், இல்லை சவுதி அரேபியாவில் உள்ள வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும், அதாவது மேலும் பார்வையாளர் விசாவில் வந்து சவுதி அரேபியாவிற்குள் நுழைந்தவர்களுக்கும் அதாவது தடுப்பூசி வந்து போடுவதற்கு கிளினிக்கில் வந்து கட்டணம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சுகாதார அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. கிளினிக்கில் வந்து தடுப்பூசி மற்றும் தடுப்பூசிக்கு முந்தைய மருத்துவருடைய பரிசோதனைகளுக்கெல்லாம் வந்து கட்டணம் வந்து வசூலிப்பது வந்து இல்லை. இதற்கு எதிராக ஏதேனும் கிளினிக்குகள் கட்டணம் வந்து வசூலித்தால் அதன் விவரம் குறித்து சுகாதார அமைச்சகத்திற்கு தெரிவிக்குமாறு சுகாதார அமைச்சகம் வந்து அதாவது வேண்டுகோள் வந்து விடுத்திருக்கிறாங்க. தடுப்பூசிகள் போடுவதற்கு என்ன இப்போ சீசன் காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வரும்ல, ஸோ அப்போ ஏதாவது தடுப்பூசி வந்து போட போகிறீங்க அப்படின்னா அதற்குன்ட்டு கிளினிக் வந்து அந்த தடுப்பூசி போடுறதுக்காக கட்டணம்லாம் வந்து வசூலிக்க மாட்டாங்க. அப்படி வசூலித்தால் அது ஒரு விதிமுறை மீறல்கள் அப்படின்ற மாதிரி சவுதி அரசாங்கம் தரப்புலேருந்தே சொல்கிறாங்க. அடுத்ததாக சவுதி அரேபியாவில் இப்போ நிறைய பேர் வந்து வாகன ஓட்டுநர்களாக நீங்கள் பணிபுரிவீங்க. அதாவது வாகனம் வந்து ஓட்டும் பொழுது வாகனத்தை வந்து அணைக்காமல் விட்டு செல்வது போக்குவரத்து விதிகளை வந்து மீறுவதாகவும் அப்படின்னு சொல்லி அது போக்குவரத்து இயக்குநர் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வாகனத்தை அணைக்காமல் விட்டு செல்வது, போக்குவரத்து விதிமுறை மீறல்களில் யாராவது ஈடுபட்டால் அவங்களுக்கு 100 முதல் 150 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும். வாகனம் வெளியேறும் முன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதா என்பதை ஓட்டுநர்கள் உறுதி கொள்ளுமாறு போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் எந்த ஒரு நாட்டிலிருந்தும் நம்பர் பிளேட் வந்து வழங்கப்பட்டிருந்தால் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமே சவுதி அரேபியாவில் வெளிநாட்டு நம்பர் பிளேட் கொண்ட வாகனங்களை ஓட்ட அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், மற்ற நாட்டவர்கள் வெளிநாட்டு நம்பர் பிளேட் கொண்ட வாகனங்களை வந்து சவுதி அரேபியாவில் ஓட்ட அனுமதிக்கப்படவில்லை என்றும் அதாவது போக்குவரத்து இயக்குநரகம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் வந்து தற்பொழுது போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றாத நபர்கள் மீது தொடர்ந்து வந்து அதாவது நடவடிக்கைகள் வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இப்போ போக்குவரத்து விதிமுறை மீறல்களில் ஏதாவது ஈடுபட்டு அபராத தொகையெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அது உங்களுடைய ஸ்பான்சரு, உங்கள் கம்பெனி நிர்வாகம் இருக்காங்களா, அவங்கள வந்து நீங்கள் இமீடியட்டாக தொடர்பு கொண்டு அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணணும்னா, அபராதம் வந்து கொஞ்சமாக இருக்கும் பொழுது நீங்களே கட்டுவீங்க. பட் அதிகமாக இருக்கும் பொழுது உங்கள் ஸ்பான்சர்கிட்ட நீங்கள் பேசி அதை வந்து கிளியர் பண்ணணும். அபராத தொகைகள் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது தான் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சவுதி அரேபியா வந்து ஒரு விசாவிற்காகவே ஒரு புதிய தளத்தை வந்து அவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அதாவது எல்லா விசாவுமே வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் வந்து அவங்க வந்து கொண்டு வர இருக்கிறாங்க. அதாவது அப்ளை பண்ணோன்னையும் கிட்டத்தட்ட 60 வினாடிக்குள்ளேயே வந்து விசா வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது சவுதி அரேபியாவுடைய டிஜிட்டல் சேவைகளை வந்து மேம்படுத்துவதற்காக தான் இந்த நடைமுறைகளை வந்து சவுதி அரேபியா வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது விசா நடைமுறைகளை வந்து இன்னும் எளிதாக்கும். இதனால் அதிகமான வெளிநாட்டவர்கள் வந்து அதாவது பயனடைவார்கள் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்கது. அடுத்து சவுதி அரேபியாவில் பல்வேறு இடங்களில் வந்து தற்பொழுது கடுமையான குளிர் வந்து நிலவுகிறது அப்படின்ற ஒரு குறிப்பிடத்தக்க தகவல். சவுதி அரேபியாவில் அதாவது குறைந்த வெப்பநிலை கூட வந்து நிறைய இடத்துல வந்து பதிவாகி இருக்கிறது. இப்போ ரீசெண்டாக அபஹா, ஹைல், குராயத் மற்றும் பிஷாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான வெப்பநிலை. நிறைய இடங்களில் சவுதி அரேபியாவில் வந்து அதாவது அதிகமான குளிர் வந்து ஏற்படுகிறது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நன்றி.